குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 22/8/2024. நாளெல்லாம் திருநாளே 22/8/2024. இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்றைய திதி திருதியை மாலை 6:13 மணி வரை, பின்னர் சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, மறுநாள் அதிகாலை 3:14 வரை, பின்னர் ரேவதி. யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் சிம்மம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் வனிஜை, பத்திரம், பவம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை திருதியை. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச மகா சங்கடஹர சதுர்த்தி. வாஸ்து புருஷன் விழித்தெழும் நாள். வாஸ்து செய்ய நன்றி. நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு தகவல் அப்படின்றது ஒரு அற்புதமான தகவல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். என்றைக்குமே ஒரு பழமொழி உண்டு, கல்லடியில் தப்பிக்கலாம் ஆனால் கண்ணடியில் தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு பழமொழிகள். அந்த பழமொழிக்கு ஏற்பாறு போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே கண் திருஷ்டினால் பல வகையான துன்பங்களும் கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியாப்பட்ட கண் திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை இன்று நாம் பார்ப்போம். நம்முடைய வீட்டில் செடிகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலையில் இருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டில் மருதாணி செடிகள் வைத்து வளர்த்து கொண்டு வருவதன் மூலமாக கண் திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகும். அந்த மருதாணி செடிக்கு ஐம்பொன் அல்லது பித்தளையில் ஒரு சொம்பில் எடுத்து அதில் தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி தோஷ பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அதில் இருந்தெல்லாம் மீண்டும் வெறிவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. பொருளாதார உயர்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதும் சந்தேக எண்ணங்கள் எல்லாம் விலகி மனதிற்கு மகிழ்ச்சியும் குடும்ப மேன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு உத்வேகங்களும் ஒற்றுமைகளும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாட்களாக இருக்கிறது. உடல் சோர்வும் மனச்சோர்வும் மாலை வரைக்கும் வரும். மாலைக்கு பிறகு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுறுசுறுப்பு தன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களும் எலக்ட்ரானிக்கல் பொருள் வாங்கி விற்கக்கூடிய நபர்களுக்கும் இரட்டைப்பு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் மனதிற்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய மனதிற்கு ஏற்படுத்தியிருந்த கவலைகளெல்லாம் நீங்கி எதிர்காலத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்லூரி படித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்காலத்தில் நம்ம ஏதோ ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்ற ஒரு உற்சாகத்தையும் எண்ணமும் சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக வேலைக்கு சென்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு பொருளாதார உயர்வுக்கான முயற்சியும் பண சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாட்கள் சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும்.
புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் உங்களோட பேச்சில் நிதானமாக இருந்தால் மட்டுமே இன்றைய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக சென்றுவிட்டு வருவது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. உங்கள் மேலே தேவையில்லாத வீண்பலி, மன உளைச்சல், மனக்கவலைகள்லாம் இன்றைய நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய நாட்களை பொறுமை கடைபிடிப்பதன் மூலமாக பல வகையில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தினால மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர் மூலமாக மன ஆலோசனைகளும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. ஆன்மீகத்தினால மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கான முயற்சிகள் பல திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சி செய்யறனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா பல வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இது வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்து உங்களோட மதிப்பு மரியாதை மற்றவர்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களோட மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் காற்று வீச போகுது. பல வகையில் உங்களுக்கு வெற்றிகளை குமிய போகிறது. இரட்டிப்பு லாபத்துக்கான முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான காரியங்களும் பண உதவிகளும் உங்களுக்கு ஆதரவுகளும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைக்கு நாட்கள் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. குறிப்பாக பெண்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தேவையில்லாத சின்ன சின்ன வார்த்தைகளால் மனக்கல் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. பெரிய மனிதனுடைய சப்போர்ட்டும் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றிகள் இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு விட்டு கொடுத்து பேசிக்கொள்வதுதான் உங்களோட மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் விஷயத்திலையும் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைய போகிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு தான் இன்றைய நாட்கள்
உங்கள் பக்கம் நல்ல காற்று வீசும், நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிகளும் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தையும், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும், மல்லிகை கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை செய்தாலும் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அந்த குறை சொல்கிறனால கோபப்படாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. அது பல வகையில் உங்களுக்கு பின் விளைவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சியும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் பொறுமையை கடைபிடித்தால் இன்றைய வாழ்க்கை, இன்றைய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கும். பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஞாபக மறதி இருக்கிறனால எதையும் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வெற்றிகளை கிடைக்கும் உங்களுக்கு. மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முன் அனுபவங்கள், ஏற்கனவே நம்ம சில தோல்விகள் அடைஞ்சிருப்போம். அந்த அனுபவத்தை வைத்து வாழ்க்கையில் பல வகையில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கின்றது. அப்போ உங்களுடைய அனுபவத்தை வைத்து பல பேர் பாராட்டத்தக்க ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு வகையிலும் நம்ம தோல்வி அடையக்கூடாது, 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்டுன்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் உங்களோட மனசுக்குள்ளார உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய கைகால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் மனதிற்கு ஒரு பதற்றத்தையும் படபடப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஓய்வுக்கு ரொம்ப முக்கியம், உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து டாக்டர் முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும்.